இன்றைக்கி நம்ம செடியில் ஒரு 3 சுரக்காய் அறுவடை செஞ்சாச்சு. இன்னும் காய்க புதருக்குள்ளே இருக்குது. உள்ளே போய் பார்க்குறதுக்கு முடியல. இந்த துத்தி செடியாக இருக்குது, வெறும் துத்தி. அதில் இருக்க சொனை வந்து மேலில் கையிலலாம் ஒட்டிட்டு ஒரு மாதிரியா பிப்பு எடுக்குது, அரிப்பு லைட்டாக. அதனால் உள்ளே பூந்து பார்க்க முடியல. முன்னாடி கண்ணுக்கு தெரிஞ்ச காய் ஒரு 3 காய் இன்றைக்கி பறிச்சிட்டோம். பிஞ்சு காயாக வேணும்னு எங்கள் அக்கா அங்கே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு 3 பிஞ்சு பறிச்சாச்சு. இன்னும் விற்கிறதுக்கு இருக்கிறதெல்லாம் பறிக்கணும். மேலே மரத்தில் புளிய மரத்தில் வேறு ஓடி இருக்குது. அதை வேறு எப்போ பறித்து எடுக்கிறதுன்னு தெரில. புளிய மரத்தில் ஓடி இருக்கிறதெல்லாம் கொக்கி வச்சு தான் பறித்து எடுக்கணும். கொக்கி வச்சு பறித்தோம்னா மேலே இருந்து கொக்கியில் பறித்து விடுறது, கீழே இருந்து 2 ஆள் பிடிக்க வேணும். 2 சைடு சாக்கோ ஏதாவது போர்வை விரித்து பிடிச்சிக்கிட்டோம்னா மேலேருந்து வெட்டி விட்டால் அந்த கொக்கியில் பிடுங்கி விட்டால் கீழே அந்த காய் அடிபடாமல் கீழே 2 பக்கம் பிடிக்கணும். 2 ஆள் தேவை அந்த காயை பிடிக்கணும்னா. அந்த மாதிரி மேலே ஏறி இருக்குது. மரத்தில் நடுவில் இருந்தாலும் கூட மேலே ஏறி தம்பியை பைய கூட கொடுத்து பறிக்க சொல்லலாம். இது என்னடா சைடில் வாதுகளில் தொங்கிட்டு இருக்குது. அதை பறிக்க கொக்கி வச்சு தான் பறிக்கணும். நம்மளோட அறுவடை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா?